ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரீஸோட அடுத்த 2 எபிசோட் 29, 30ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு அந்த ராஜாவை கொன்னே ஆகணும் அப்படின்னு ஹோங்னி முதல்ல வீட்ல இருந்து நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. ஜின்ஷுக்கு ஏதோ ஒரு கதையில ட்விஸ்ட் வரப்போகுதுன்னு தெரியுது. சைலண்டா வெயிட் பண்ணிட்டு அவனும் அடுத்த வேட்டைக்காக கிளம்பிடுறான். இவங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்காங்க. இந்த நேரம் காட்டுக்குள்ள கொன்னோன்னா கட்டி வச்சிட்டு இருக்காங்கல்ல, அங்க கொன்னோன் பயங்கரமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். நான் சும்மா இருக்க கூடாது, வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். லூயா வந்து கட்டை கலட்டி விட்டுறா. இவன் உடம்புக்குள்ள இருக்கிற கெட்ட எனர்ஜி எல்லாத்தையும் வெளியே எடுத்துடுறா. இப்ப என் கூட வா, இங்க இருந்து போலான்னு கூப்பிட நான் வரக்கூடாது, நான் இங்க இருக்கிறவங்களை கண்டிப்பா வந்துட்டு சண்டை போட்டே ஆகணும் அப்படின்னு வேற அவன் வேற பேசிட்டு இருக்கான். லூயா அவனை இழுத்துட்டு போறா. கரெக்டா இதே இடத்துக்கு தான் இப்போ ஜின்ஷுவும் வரான். உள்ள வந்துகிட்டே இருக்கான். எக்கச்சக்கமான ஆளுங்க இறந்து கிடக்குறாங்க. வேற ஒரு டைரக்ஷன்ல தேடி போன ஹோங்னியும் அந்த க்ளூவெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கா. 2 பேரும் ஒன்னா வந்து நிக்கிறாங்க. ஜின்ஷு சிரிச்சிட்டு இருக்கான். இப்ப ஹோங்னிக்கு நடந்த விஷயம் எல்லாமே புரியுது. எதனால ஜின்ஷு போன தடவை கொலை பண்ணா அப்படின்னு. இதெல்லாம் இப்பதான் எனக்கு புரிஞ்சுது. சாரி, ஒருவேளை நம்ம 2 பேரும் பொழைச்சோன்னு வச்சுக்கோ, ஏன் பொழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, பொழைச்சா என்ன சொர்க்கத்துக்கு கூட்டு போய் கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு கேட்க ஜின்ஷு சிரிச்சுக்கிட்டே சத்தியம் பண்றேன், சொர்க்கத்துல நான் உன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு 2 பேருமா சேர்ந்து அந்த ராஜா கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. கொன்லோன் லூயா 2 பேரும் ஓரமா ஓடி வந்துடுறாங்க. இதுக்கு மேலே நான் ஓடக்கூடாது லூயா, இங்க இருந்து கிளம்பி போகணும், ஆனா அதுக்கு முன்னாடி நான் சாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்கிறதால என் மனசுல இருக்கிறத இப்பயாவது உங்ககிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு லூயாக்கு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அவளை அங்கே விட்டுட்டு கொன்லோன் அங்க இருந்து ஓடி போயிடுறான். இங்க ராஜா கிட்ட நம்ம ஜின்ஷுவும் ஹோங்னியும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு லூஜு வந்துடுறான். என்னால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு அவனும் அந்த கெட்ட சக்தி கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறான். 3 பேருமே பயங்கரமா அடிபட்டு இருக்காங்க. யாராலையுமே சமாளிக்க முடியல. கொன்லோன் அங்க வந்துடுறான். கொன்லோனும் சேர்ந்து அடி வாங்கிட்டு இருக்கான். கூடவே கொன்லோனை காப்பாத்துறேன் லூயா வந்து லூயாவும் அடி வாங்குறா. ஆளுக்கு அடி வாங்கிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த நேரத்துல ஹோங்னியை அட்டாக் பண்றதுக்கு அந்த கெட்ட சக்தி ஒரு பெரிய பவரை விட ஜின்ஷு விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பவரையும் அவனோட மேல வாங்கிக்கிட்டு இருக்கான். எந்த பவருமே நம்ம ஹோங்னி மேல பட விடாம தடுத்துட்டு இருக்கான். ஹோங்னி அழ ஆரம்பிக்கிறா. இப்பதான் நான் உன புரிஞ்சுக்கிட்டேன், உண்மை எனக்கு இப்பதான் தெரிஞ்சுது, இப்பன்னு பார்த்து இந்த மாதிரி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்க. அதுக்கு நேரம் இல்ல, இவனை கொன்னே ஆகணும் அப்படின்னு 2 பேரும் கொன்லோனும் ஜின்ஷுவும் போய் சண்டை போடுறாங்க. கொன்லோன் அடிபட்டு முடிஞ்ச அளவுக்கு உரைய வச்சு பார்த்தான். அப்புறம் பொத்துன்னு கீழே விழுந்து கிடக்க லூயா மடியில புடிச்சிட்டு இருக்கா. கொன்லோன் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. ஆனா கொன்லோனோட ஜின்ஷுவோட பவர் 2 பேரும் சேர்ந்ததால அந்த ராஜா அங்கே இறந்துட்டு இருக்கான். இங்க ஜின்ஷு திரும்பி பாக்குறான். உடம்பு ஃபுல்லா அவனுக்கு கெட்ட சக்தி ஏறி போயிருக்கு. இதுக்கு மேல உயிரோட இருக்கவே முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு ஹோங்னி எங்க வந்துடுறா. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க. நான் உன போன தடவை கூட்டிட்டு அந்த வாழ்க்கையை வாழ்றதுக்காக நெருப்பு பாலத்துல நடந்து போனேன்ல, இந்த தடவை இது உன்னோட டைம், நீ நடந்து போனோம். ஆனா அது அவ்வளவா வலிக்கல எனக்கு, நீ நடந்து போகாட்டி கூட பரவாயில்ல, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்ல நான் ப்ராமிஸ் பண்றேன், உன்னை மறுபடியும் நான் உயிரோட கொண்டு வந்தே தீருவேன் அப்படின்னு ஹோங்னி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப என்ன கொன்னுடு ப்ளீஸ், அப்புறமா நான் வந்துட்டு மறுபடியும் உயிரோட வந்துக்கிறேன் அப்படின்னு ஜின்ஷு சொல்ல அவனை கொல்றதுக்கு அவளுக்கு மனசே வரல. மடியில போட்டு வச்சுட்டு உன்னை நான் வந்து என் அம்மா அப்பாவை கொண்டுட்டேன்னு வெறுத்துட்டு இருந்தேன், அந்த சொர்க்கத்துக்கு நீ நல்லது பண்ண எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு நினைச்சேன், ஆனா இப்படி இல்லாத நடக்கும்னு தெரியாது, நடந்திருந்ததுன்னா கண்டிப்பா இந்த அளவுக்கு வெறுப்ப காட்டி இருக்க மாட்டேன், நான் பண்ணதெல்லாம் தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துட்டு இருக்கும் போதே ஜின்ஷு இறந்து போயிடுறான். பூவோட பூவா பறந்துடுறான். வேக வேகமா ஹோங்னி மறுபடியும் சொர்க்கத்துக்கு போறான் அந்த பாலத்துக்கிட்ட. எங்க ஜின்ஷு நான் வர வரைய வெயிட் பண்றேன் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஜின்ஷு ரொம்ப நாளாயும் வரவே இல்ல. இங்க இன்னொரு பக்கம் நம்ம கொன்னோன் இறந்து போனால அவனோட பாடியும் சொர்க்கத்துக்கு போயிடுது. சொர்க்கத்தை ராணி பார்த்துட்டு அவனுக்கு சக்தி கொடுத்துட்டு இருக்கா. நீ மட்டும் உயிரோட வந்துட்ட, எனக்கு வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு அவ புலம்பிட்டு இருக்கா. சொர்க்கத்து ராஜா இன்னும் ஜின்ஷு வரலையே அப்படின்னு அவனை தேடிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப நாள் ஆயும் ஜின்ஷு வரவே இல்ல. என்ன பண்றதுன்னு தெரியல. ஹோங்னி அழுதுகிட்டு இருக்க. அப்ப அவகிட்ட பாலத்துல நடக்கிற பொண்ணு, அவன்கிட்ட தான் உன் டோக்கன் இருக்குல்ல, அந்த டோக்கன் இருந்தா போதும், நீ இந்த பாலத்துல ஏறி நடந்தனா அவர் மறுபடியும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல. அப்படியா, நிஜமாவா அப்படின்னு ஹோங்னி ரொம்ப தேங்க்ஸ் இந்த நெருப்புல நடக்க ஆரம்பிக்கிறா. ரொம்ப நெருப்பு அப்படியே பத்தி எரிய ஆரம்பிக்குது. நம்ம ஜின்ஷுவாவது ஒரு கடவுள், இவ ஒரு சாதாரண பொண்ணு தானே, தாங்கிக்கவே முடியல. ஆனா ஜின்ஷுக்காக ஒட்டுமொத்த வலியையும் தாங்கிட்டு அவ அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்க இவன் நடந்து முடிஞ்சதுமே ஜின்ஷு வரான் அப்படிங்கிற தகவல் அவருக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம இவ்வளவு ஒரு அதீத காதல் இருக்குமா அவனுக்கு, இத பாராட்டி ஆதி கடவுள் உனக்கு பரிசு தரேன், இப்ப நீ நேரா சொர்க்கத்துக்கு தேவதையா போயிடலாம் அப்படின்னு அவளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துடுறாங்க. இங்க இன்னொரு பக்கம் இந்த பைச்சா இருக்கானே, அவன் கிளம்பி நேரா மறுபடியும் பாதாள சிறைக்கு போயிடுறான். உள்ள நம்ம பாம்பு மனுஷன் இருக்கான். நீ மறுபடியும் வந்துட்டியா, என் பவர் என்னதான் எடுத்துட்டு போனாலும் உன்னால அங்க பெருசா ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்ல அங்க ஒரு பாறையில வால் ஒண்ணு மாட்டி இருக்கு. அத பைச்சா கையில எடுத்துடுறான். எடுத்ததுமே என் கண்ணை எடுத்துட்டு என்னால பார்க்க முடியல, ஆனா இது என் கடவுளோட வால், இது எப்படி உன்னால எடுக்க முடிஞ்சது, எடுக்க முடிய கூடாதே அப்படின்னு கத்த ஆரம்பிக்க பைச்சா பாத்துட்டு இருக்கான். இனிமே என்ன எவனாலையும் அடக்க முடியாது அப்படின்னு பைச்சா இவன் உடம்புல இருக்க எல்லா பவரையும் இந்த வாலை யூஸ் பண்ணி எடுக்க ஆரம்பிக்கிறான். பாம்பு மனுஷன் வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கான். கொன்னுன பாக்குறதுக்காக அடுத்து லூயாவும் வந்துடுறா. நீ மறுபடியும் திரும்ப வந்துரு, கண்ணை தொற, இன்னும்
எத்தனை நாள் தான் இப்படியே இருப்ப அப்படின்னு அவ குன்லுன்ட்ட உட்காந்து வேண்டிட்டு இருக்கா. தேவதையாகிற ஹோங்னி அங்க அரசவைக்கு வரா சொர்க்கத்துக்கு. ஆமா, புது தேவதை அப்படின்னு சொர்க்கத்து ராஜா வரவேற்க ஆரம்பிக்க ராணி பாக்குறா. இவ யாருன்னு தெரியல, இவதான் அந்த கமீலியா பூன்னு சொல்ல, இல்லையே கமீலியா பூ மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்னு சொர்க்கத்து ராஜா சொல்றாரு. நான் கமீலியா பூ கிடையாது, சாதாரண ஒரு மனுஷி தான் அப்படின்னு ஹோங்னியும் சொல்றா. ஹோங்னி உடம்பு அந்த சொர்க்கத்து ராணி செக் பண்ணி பார்க்க ஆரம்பிக்க அவதான் பூவை கம்ப்ளீட்டா எரிச்சிட்டாலே. சோ அவளுக்கு உருவம் ஒண்ணுமே இல்ல. பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல எனக்கு கோர்னு எதுவுமே கிடையாது, என்ன மன்னிச்சிருங்க, நீங்க நினைக்கிற ஆளு நான் கிடையாது அப்படின்னு ஹோங்னி சொல்ல, வாடி போன பூவெல்லாம் இருக்கும், அதை சரி பண்ற வேலையை இவளுக்கு கொடுங்க அப்படின்னு இந்த ராணி உத்தரவு போட்டுடுறா. சரிம்மா, இன்னிலிருந்து நீ உன் வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொர்க்கத்து ராஜாவும் சொல்லிடுறான். சொர்க்கத்து ராணிக்கு இதை பாக்குறதுக்கு சுத்தமா பிடிக்கல. மறுபடியும் ஜின்ஷுவை தூக்கிட்டு எங்கேயாவது வந்துருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலா இருக்கு. ஹோங்னிய பாக்குறதுக்கு அசிஸ்டன்ட் வேகமா ஓடி போயிட்டு, உன்னை பார்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சு, 11 வருஷம் ஓடி போயிடுச்சு, நீ வேற ஆளே டல் ஆயிட்ட தெரியுமான்னு கேட்க, நான் அவ கிடையாது, நான் வேற பொண்ணு, நீங்க வந்துட்டு என்கிட்ட உண்மையை சொல்லுங்க, ஜின்ஷு எங்க இருக்காருன்னு கேட்க, எங்க இருக்காருன்னு யாருக்குமே தெரியல, எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு இந்த இடம் பழைய மாதிரி முன்ன மாதிரி மாறி இருக்கலாம் நிறைய விஷயம், ஆனா நிறைய விஷயம் அப்படியே தான் இருக்கு. ஜின்ஷு எங்க போனாருன்னு தெரியல, ஆனா நீ இல்லாத ஒரு நாளும் ஒவ்வொரு பூவா அந்த மரத்துல கட்டி இந்த மரம் பாரு எப்படி ஆயிடுச்சு, அதே மாதிரி பாத்துக்கிறதுக்கான ஆளுங்களும் இங்க நிறைய பேர் மாறிட்டாங்கன்னு அவங்களெல்லாம் கூப்பிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவ சரியான ஒரு இலச்சுவாய் அப்படின்னு அந்த பொண்ணுங்க எல்லாம் ஹோங்னியை பார்த்து கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. மறுபடியும் பூவெல்லாம் சரி பண்ற வேலை இருக்கும்ல, அதை அவளை கொடுக்குறாங்க. அசிஸ்டன்ட் பாக்குறாரு, இந்த பொண்ணு இப்பதான் புதுசா வந்திருக்கா, அவ்வளவு சக்தி இல்ல, அவளால இதை பண்ண முடியாதுன்னு சொல்ல, பண்ண முடியாட்டி இந்த வேலையை ராஜினாமா பண்ணிட்டு வேற எங்கேயாவது எடுபடி வேலை பார்க்க போ சொல்லுங்க அந்த பொண்ணுங்க நக்கலா சிரிக்கிறாங்க. ஹோங்னி பாக்குறா, இந்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. குன்லுன் ஒரு வழியா மறுபடியும் கண்ணு முழிச்சிடுறான். கண்ணு முழிச்ச விஷயம் கேட்டு லூயா வேகமா ஓடி வந்துட்டு இருக்க. குன்லுன் அவளை பார்த்துட்டு வேகமா கட்டி பிடிச்சுக்கிறான். இங்க பாரு, என் மனசுல இருக்கிற காதல் பூமியில இருந்ததை விட 1% கூட குறையல, இன்னும் அதிகமாயிருக்கு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு குன்லுன் அவளுக்கு கிஸ் பண்றதுக்கு போயிட்டு இருக்க. லூயா தள்ளி விட்டுறா, அது வெறும் பூமியோட கதை, இது உண்மை கிடையாது, நான் என்னதான் இருந்தாலும் ஒரு இளவரசி, என் நாட்டை மறுபடியும் பிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான வேலை எனக்கு இருக்கு, அதனால இந்த விஷயத்தினால கொஞ்சம் இன்வால்வ் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை காதல்னு நினைச்சுக்கிட்ட, அது காதல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. இப்பதான் நம்ம காட்டுறாங்க, சொர்க்கத்து ராணி கிட்ட வரும்போது, இங்க பாருமா, என்னதான் இப்ப வந்துட்டு அவனை காப்பாத்தி ஹெல்ப் பண்ணியிருந்தா கூட நான் எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன், நீ அந்த இடத்துல ஒரு இளவரசியா இருக்க முடியாது, நீ மட்டும் இப்ப குன்லுனுக்கு இன்னும் ஹெல்ப் பண்ற அப்படின்னு சொல்லிட்டேன்னா கண்டிப்பா நான் உனக்கு உங்க நாடை திருப்பி கைப்பற்றுறதுக்கு நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்க, நீங்க சொல்றபடி கேட்டா உங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நான் அடிமை மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கணும், அது எனக்கு முடியாது, நான் மறுபடியும் திரும்ப போறேன், என்னோட நாட்டை திரும்பி வாங்க போறேன், அதுக்கப்புறமா என்ன நடக்குதோ அதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து லூயா கிளம்பி போயிடுறா. இவ தன்னை அடிமையா வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்றா அப்படின்னு லூயாக்கு நல்லாவே புரியுது. சொர்க்கத்து ராணிய சொர்க்கத்து ராஜா கூப்பிட்டாரு அப்படின்னு இவ நேரா கிளம்பி இப்பயாவது கூப்பிட்டாருன்னு கிளம்பி போயிட்டு, இப்போ தெரியுதா அந்த ஹோங்னி யாருன்னு, அவன் மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்திருக்கா, ஜின்ஷுவை இன்னும் ஆளை காணோம், இன்னும் எத்தனை நாள் தான் ஜின்ஷுவை கஷ்டப்படுத்த போறாலோ எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல ராஜா அமைதியா பாத்துட்டு இருக்காரு. அவன் என்ன வேலை பார்க்கணுமோ ஜின்ஷு அது ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கலாம், அவன் எங்க இருக்கிறான்னு கண்டுபிடிக்கிற பவர் உன்கிட்ட இருக்கு, அந்த பவரை யூஸ் பண்ணி எனக்கு கண்டுபிடிச்சு கொடு அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு இவளும் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறா. இவளுக்கு ஏதோ ஒரு விஷயம் ஒரு கட்டடம் மாதிரி தெரியுது, ஆனா இந்த 7 உலகத்திலுமே ஜின்ஷு இல்ல, எங்க போயிட்டான்னு தெரியாது அப்படின்னு சொல்றா. சொர்க்கத்து ராஜாக்கு என்ன பண்றதுன்னு புரியல. குன்லுனுக்கு இன்னும் அண்ணா காணா போன விஷயமே தெரியல, இப்பதான் எந்திரிச்சான்ல, நேரா கிளம்பி வரான். ஹோங்னிய பாத்துடுறான். ஹோங்னி வண்டியா, நீ இங்க இருக்கியோ அங்கதான் எங்க அண்ணன் இருப்பாரு, என் அண்ணனை கூப்பிடு அப்படின்னு சொல்ல, அவர் இன்னும் வரல, அவர் கண்டுபிடிக்கலன்னு சொன்னதும் குன்லுனே ஷாக் ஆயிடுறான். ஹோங்னி வெளியே போயிட்டு பூவெல்லாம் தேட ஆரம்பிக்கிறா. அப்ப அவளுக்கு ஒரு ஐடியா வருது, இவளுக்கு அந்த இடி சக்தி வரும்போது பூக்கு நடுவுல ஒளிஞ்சுதானே இருந்தா, அதே மாதிரி ஜின்ஷுவும் ஒரு பூ தான், ஒருவேளை இந்த ஆபத்துக்கெல்லாம் பயந்துட்டு மனசு உடைஞ்சு போய் எந்த ஞாபகமும் இல்லாம ஏதாவது பூக்கு நடுவுல ஒளிஞ்சிருந்தா என்ன பண்றதுன்னு கையில இந்த லெல்லி ஸ்பீக்கர் இருக்கும்ல, அதை எடுத்து வச்சுட்டு இருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு அழுதுட்டே உட்காந்துருக்கா. இவளுக்கு ஒரு ஐடியா ஒண்ணு வருது, நேர கடவுள் கிட்ட ஓடி போயிட்டு எனக்கு நேரத்தை கடனா கொடுங்க, ஒரு 1000 வருஷத்தை நான் ஒரே நாள்ல தேடி பாக்குற அளவுக்கு கடனா கொடுங்கன்னு சொல்ல, நீ போய் தேடலாம், ஆனா உன்னோட ஆயுள் தான் அதுல குறையும், பரவாயில்லையான்னு கேட்க, பரவாயில்ல அப்படின்னு ஹோங்னி சொல்லிடுறா. நேர கடவுள் ஒரு மந்திர ஆயுதம் வச்சிட்டு இருக்காரு, அதுக்குள்ள ஹோங்னி அனுப்பிடுறாரு. அதுக்கப்புறம் தான் அங்க குன்லுன் வரான். இதெல்லாம் ஏவ பண்றா, இவளோட சக்தி வீக் ஆகும், இவ ஆயுசும் குறையும் அப்படின்னு அவன் திட்ட ஆரம்பிக்கிறான். உள்ள போயிட்டு ஹோங்னி ஒவ்வொரு பூவா தேட ஆரம்பிக்கிறா. ஒரு பூவையும் தேடுறதுக்கு ஆயிரக்கணக்கான வருஷம் ஆகும்ல, அதனாலதான் ஒரு இதெல்லாம் பாக்குறதுக்காக இவளுக்கு இந்த டைம் இங்க கடவுள் இந்த நேர கடவுள் கொடுத்திருக்காரு. வெளியே இருக்கிறவங்களுக்கு கொஞ்ச நேரம் தான், ஆனாலும் நம்ம ஹோங்னிக்கு உள்ள போயிட்டு ஒரு 1000 வருஷம் தேடுற மாதிரி இருக்குமா. அவ ஒவ்வொரு பூவையும் தேடி முடிக்கிறா, எல்லா இடத்துல தேடி கூட கிடைக்கவே இல்ல. ஜின்ஷு மறுபடியும் வெளியே வந்துடுறா. அறிவிற்கா இல்லையா உனக்கு, எதுக்காக இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை பண்ண அப்படின்னு குன்லுன் கேட்க, வேற வழியே எனக்கு தெரியல, நான் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு ஹோங்னி சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க மறுபடியும் குன்லுனை பாக்குறதுக்கு லூயா வரா. நான் எங்க ஊரை விட்டு கிளம்ப போறேன்னு சொல்ல,
நீ கண்டிப்பா உனக்கு ஆபத்து வரும் வெளியே போனா பரவாயில்லையான்னு கேட்க, அப்பயும் என் ஊரை நான் காப்பாத்தி தானே ஆகணும், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அவ கிளம்பிடுறா. இங்க ஹோங்னிக்கு புது ஐடியா ஒண்ணு வருது. விளக்குல ஏதோ எழுதி நம்ம ஜின்ஷு பறக்க விட்டால விளக்கு திருவிழா அன்னைக்கு. சோ விளக்கு கடவுள் கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க கடவுளே, அந்த விளக்கு எனக்கு வேணும்னு சொல்ல, நான் உங்களை விட சின்ன பொசிஷன்ல இருக்கிற கடவுள் தான், நீங்க என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்கீங்க, நான் கொடுக்க மாட்டேனா அப்படின்னு அந்த விளக்கு எடுத்து கொடுத்துடுறான். அதுல பார்த்தா எல்லா வருஷமும் இதே மாதிரி உன் கூட விளக்கு திருவிழா அன்னைக்கு இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. ஹோங்னி இதை பார்த்துட்டு ஹாப்பி ஆயிடுறா. இப்ப எனக்கு தெரியும் எங்க இருக்காருன்னு நேரா அந்த நேர கடவுள் கிட்ட போயிட்டு எனக்கு 1000 வருஷம் வேண்டாம், ஒரே ஒரு வருஷம் கொடு அப்படின்னு சொல்ல, ஹோங்னிய ஒரு நாள் மட்டும் கடன் வாங்கிட்டு அந்த மிஷனுக்குள்ள அனுப்பிடுறாரு நேர கடவுள். ஹோங்னி உள்ள போறா விளக்கு திருவிழா அன்னைக்கு. அவளும் முகத்துல மாஸ்க் எல்லாம் மாட்டிக்கிட்டு விளக்கு திருவிழாக்கு வந்துட்டோம், இங்க ஜின்ஷு இருக்கானா அப்படின்னு பாத்துட்டு இவ ஒரு விளக்கு எடுத்து வேண்டிக்கிட்டு இருக்கா, எல்லா வருஷமும் உன் கூட இருக்கணும் அப்படின்னு. கரெக்டா நமக்கு ஜின்ஷுவை காட்டுறாங்க, பூக்களுக்கு நடுவுல சோகமா உட்காந்துட்டு இருக்கான். உனக்காக நான் இங்க வந்துட்டேன், உனக்காக தான் நான் தேடிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. ஜின்ஷு திரும்பி பாக்குறான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.